தம் சகோதர சகோதரியிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கோபப்படாத மனிதர்கள் யாராவது இருக்க முடியுமா? ஃபாதர், என் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் எனக்கு கோபமே வராது ஃபாதர். என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் சரி, அதான் வடிவேல் சொல்லுவானே, நான் எவ்வளவு அடித்தாலும் நான் தாங்குவேன்டா அப்படின்ற மாரி, என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் எனக்கு ஒரு துளி கோபம் கூட வராது சாமி. யாராவது சொல்ல முடியுமா? நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்ததில்லை. எனவே கோபம் என்பது அதிகமாக நமக்கு இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த கோபமானது நல்லதா கெட்டதா? நான் கோபப்படலாமா? அப்படி நான் கோபப்படுகின்றேன் என்றால் நான் யாரிடம் கோபப்படுகின்றேன்? எனக்கு கோபம் வருது, நான் சண்டை போடுறேன். நான் யார்கிட்ட சண்டை போடுறேன்? நான் யார்கிட்ட கோபப்படுறேன்? எனக்கு தெரியாத ஒரு மனுஷங்கிட்ட நான் கோபப்பட முடியுமா? யாருனே தெரியாது, பக்கத்து ஊருக்காரன், அவங்ககிட்ட கோபப்படுமா? அவன் திட்டினா கூட என்ன பண்ணுவான்? யாருனே தெரியாது, போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்க வேண்டிய இந்த வார்த்தை உண்டு. எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக என்ற நற்செய்தியிலே கோபம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமா வரக்கூடாதா, நாம் கோபப்படுவது தவறு, அது ஒரு பாவ செயல் என்று அழகாக வெளிப்படுத்துகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, நான் கடலூரில் இருக்கின்ற பொழுது இந்த சிறைசாலை, புழல் சிறைசாலைக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்பொழுது கலை நிகழ்ச்சிகள் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் அருள் சகோதரர்லாம். அப்போ கலை நிகழ்ச்சி கொடுக்கின்ற பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி கேட்கணும். ஜெயிலில் இருக்கிறவங்களை என்ன தப்பு பண்ணி நீங்கள் இந்த சிறைக்கு வந்தீங்க, இந்த ஒரு கேள்வி கேட்க வேண்டிய எனக்கு ரொம்ப ஆசை. என்னுடைய சக தோழரோடு சென்று வா, யாராவது ஒருத்தவங்களை பார்த்தாவது கேட்போம், கைதியை பார்த்து என்ன தப்பு பண்ணி இங்கே வந்து கேட்கணும்னு எனக்கு ஆசை, வாடான்னு சொல்லிட்டு என்னுடைய சக தோழரை அழைத்து கொண்டு நாங்கள் சென்றோம். எங்களுக்கு மட்டும் ஒரு சிலருக்கு மட்டும் உள்ளே செல்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள். நாங்கள் ஒரு சில பிரதர்ஸ், ஃபாதர் கிரகோரி, அப்புறம் ஒரு அருசகோதரிகள் எல்லாம் மட்டும் உள்ளே போனோம். போயிட்டு கலை நிகழ்ச்சிகள் அருசகோதரி கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். நான் ஒரு அண்ணன் வந்தார், அவர்கிட்ட போய் உட்காந்து அமைதியாக இருந்தார். அவர் பார்ப்பதற்கு நல்ல அமைதியாக கலை நிகழ்ச்சியை ரசித்து கொண்டு இருந்தார். அவரை பார்த்தா தப்பு செய்கிற பேரே தெரியல, ஆனால் அவர் அழகாக சிரித்து கொண்டிருந்தார். நான் போய் அவரிடம் பேரெல்லாம் கேட்கல, நான் கூட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படி என்று கேட்கின்ற பொழுது, கேளுங்கப்பா, என்ன விஷயம் கேளுங்கப்பா, நான் சொல்கிறேன் அப்படி சொல்கின்ற பொழுது, நீங்கள் என்ன தவறு செய்து இந்த சிறைக்கு வந்தீர்கள் என்று இந்த ஒரு கேள்வி தான் கேட்டேன். அவருடைய முகம் உடனடியாக வாட்டமாய் சோகமாக போன விட்டது. உடனே அவர் சொன்னார், சிறிய பையன் சொல்லி பார்க்காம அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி, என்னுடைய சகோதரர், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சகோதரர் தான். நாங்கள் என்ன பண்ணோம், நல்ல ஒன்றா தான் வாழ்ந்து ஒற்றுமையாக தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் திருமணம் மறுப்பதை பிரிந்து விட்டு எங்களிடையே ஒரு சில பிரச்சனை வந்துட்டே தான் இருந்தது. எங்களிடம் ஒரு நிலப்பிரச்சனை, ஒரு சாதா நிலப்பிரச்சனை. அப்போது எங்களிடம் வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருந்தது. நாங்கள் சும்மா பேச்சுவார்த்தை தான் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு எனக்கு கோபம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, என்கிட்ட இருக்க அந்த மண்வெட்டி எடுத்து ஒரே அடி என் அண்ணனுடைய அடித்தேன். என்னுடைய உடன்பிறப்பு என் அண்ணனை அடித்தேன். அவர் உடனடியாக இறந்து விட்டார். நான் இப்போது சிறையில் இருந்து கொண்டு இருக்கின்றேன். அந்த ஒரு கோபத்தின் மூலமாக என் அண்ணனை இறந்து விட்டேன். நான் இப்போ சிறையிலே தண்டனை அனுபவித்து இருக்கின்றேன் என்று அந்த சகோதரர் சொன்னார். இயேசுவில் பிரியமானவர், எனவே என்னுடைய கோபமானது, சிறிய கோபமானது என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அழித்து விடும் என்பதை தான் இறைவன் அழகாக உணர்ந்திருக்கின்றார். அப்படி கோபப்பட வேண்டும் என்றால், கடவுள் உலகின் மீது கோபப்பட்டிருந்தால் ஒருவரும் இந்த உலகில் வாழ்ந்திருக்க முடியாது. கொஞ்சம் நெஞ்ச தப்பாக பண்ணுறோம், எவ்வளவு தவறு செய்கின்றோம். கடவுள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு, என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ திறந்த மாட்டையா, இந்த உலக வாழ்க்கை எதற்காக நான் உன்னிடம் கொடுத்தேன் என்று நீ புரிந்து கொள்ள மாட்டாய் என்று நம்மை மன்னித்து கொண்டே இருக்கின்றார். அத்தகைய இரக்கத்தை இறைவன் கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றார். எனவேதான் கோபப்படுவது தவறு என்று இன்றைய இறை வார்த்தையிலே கூறுகின்றார். எனவே என்னுடைய கோபம் யாரிடம் இருக்கின்றது? என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதர சகோதரர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள், இவர்கள் மீது தான் நான் அதிகமாக கோபப்படுகின்றேன். இது தவறு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எனவே தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கோபப்பட்டு என்னுடைய சகோதர சகோதரியை நான் அறிவிலேயே முட்டாள் என்பவன் எரிநரகத்திற்கு தள்ளப்படுவார் என்று கூறுகின்றார். எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அனைவரையும் அன்பு செய்து வாழ வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தையானது கூறப்படுகின்றது. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? நாம் ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும்.
அனைவரும் ஏற்று வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், பொறுமையோடு வாழ வேண்டும், அன்போடு வாழ வேண்டும். அப்படி அன்பு நம்மிடம் இருக்கின்ற பொழுது பொறுமை இருக்கும், பொறுமை நம்மிடம் இருக்கின்ற போது கோபமானது நம்மிடம் வராது என்பதுதான் இறைவார்த்தை கூறுகின்றது. இயேசுவில் பிரியமானவரே, எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சகோதர சகோதரி மீது மனத்தாங்கல் வைத்துக்கொண்டு கோபப்பட்டு நம்முடைய அன்பை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நம் ஆலயத்திற்கு வருவது வீண் என்று கூறுகின்றார். எனவே நான் என் சகோதரி, என்னுடைய நண்பர், என்னுடைய உற்றார் உறவினர் மீது கடும் கோபத்தை வைத்துக்கொண்டு அவர்களை மன்னிக்காமல் நான் நற்கருணை வாங்குவதே தவறு என்று கூறுகிறார். கோவிலுக்கு வராத, என்னுடைய ஆலயத்திற்குள் வராத, என்னுடைய இருப்பிடத்திற்கு வராத, முதலில் சென்று உன்னுடைய சகோதர சைடு நல்லுறவு ஏற்படுத்திக்கொள், இதுதான் எனக்கு தேவை. அப்படி நல்லுறவு ஏற்படுத்தி கொண்டு உன்னுடைய சக ஊழியரோடு அன்பு செய்து கொண்டு பின்பு என்னிடம் வா, என்னிடம் வந்து நற்கருணையை பெற்றுக்கொள், திருப்பலியில் கலந்துகொள். அப்படி நீ பெற்றுக்கொள்கின்ற பொழுது நான் நிறைவாக ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகின்றார். எனவேதான் முற்காலத்திலே கூறியிருக்கின்றார்கள், கொலை செய்வது தவறு, கொலை செய்வது தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார். ஆனால் நான் உங்களிடம் சொல்கின்றேன், சினம் கொள்வது தவறு. கொலையை விட சினம் தப்பு தான், ஆனால் கடவுள் என்ன பண்ணுற, அதை விட சினம் கொள்வது தவறு. எனவே சினம், கோபம்தான் ஒருவருடைய மனிதருடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி கொலைக்கு இட்டு செல்கிறது என்பதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டு நமக்கு இன்றைய நற்செய்தி மூலமாக வெளிப்படுத்துகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கோபம் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, நாம் அதை பொறுமையாக கையாளுகின்ற பொழுது, அன்போடு கையாளுகின்ற பொழுது, அமைதியோடு கையாளுகின்ற பொழுது அங்கு மகிழ்ச்சி வரும், அங்கு சந்தோஷம் வரும், அங்கு பகிர்வு வரும். எனவே நாம் கோபத்தை முழுமையாக நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் என்று இறைவன் நற்செய்தி கூறுகின்றார். இறையேசுவில் பிரியமான, எனவே தான் இன்று நாம் புனிதராக கொண்டாடப்படுகின்ற பதுவை புனித அந்தோணியுடைய வாழ்க்கையிலே பல இன்னல்கள் வந்திருக்கின்றது, பல துன்பங்கள் வந்திருக்கின்றது. இவை அனைத்தும் கடவுளின் பொருட்டு பொறுமையோடு அவர் கையாண்டார். 1195 ஆண்டிலே ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலே லிஸ்பன் நகரில் பிறந்தவர். ஒரு பெரிய செல்வராக வாழ்ந்தவர். அனைத்தையும் கடவுள் முன்பாக அனைத்து செல்வங்களையும் இழந்து கடவுளை எனக்கு ஒப்பற்ற செல்வம் என்று கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பிரான்சிஸ்கான் சபையிலே அவர் முழுமையாக சேர்ந்து குருவாக மாறுகின்றார். எனவே இவர் லிஸ்பனிலே பிறந்தாலும் பதுவை என்ற நகரிலே அவர் முழுமையாக பணியாற்றுகின்றார். இயேசுவில் பிரியமான, இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே வாழ்ந்த ஆண்டு 33 ஆண்டு. நமது பாதுகாவலர் புனித அந்தோணியார் வாழ்ந்த ஆண்டு 36 ஆண்டு. 3 ஆண்டு தான் எக்ஸ்ட்ரா அதிகமாக வாழ்ந்திருக்கின்றார். எனவே இந்த 36 ஆண்டுகளும் புனித அந்தோணியார் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய வார்த்தையை அறிவித்து உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இறை வார்த்தையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தன்னுடைய முழுமையாக கடவுளுக்கு அவர் கையளிக்கின்றார். எனவேதான் அவர் புனித அந்தோணியராக கடவுள் உயர்த்துகின்றார். எனவே அவருடைய வாழ்க்கையிலே அவர் விழியத்தின் மீது முழு பற்று கொண்டிருக்கின்றவர், நற்கருணை மீது முழு பற்று கொண்டிருக்கின்றவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்ம அந்தோணியார் கோயிலில் போனால் கோயிலுக்கு போகிறது கிடையாது, திருப்பலி பார்க்கறது கிடையாது, நற்கருணை வாங்கிறது கிடையாது. அந்தோணியார் சுரூபத்து பக்கத்திலேயே தான் என்ன பண்ணுவோம், வத்தி வச்சுட்டு உட்காந்து முட்டி போட்டே இருப்போம். அந்தோணியார் என்ன போகிற, திடீர்னு சாட்டை எடுத்து ஒரு நாள் அடிக்க தான் போகிறார். எனவே அந்தோணியார் எப்பொழுதும் என்னிடம் வாருங்கள், என்னிடம் மன்றாடுங்கள், என்னிடம் ஜெபியுங்கள் என்று சொல்லவில்லை. திருப்பலியில் கலந்து கொள்ளுங்கள், நற்செய்தி அறிவிங்கள், திருவிழித்தை படியுங்கள், எடுத்து வாசியுங்கள், நற்கருணை மீது பக்தி கொள்ளுங்கள். இதைதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது, இதுதான் இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்க எனக்கு ஒரு முழுமையாக கடமையாக மாற்றியது என்று புனித அந்தோணியார் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். எனவே தான் அவருடைய கரங்களிலே வீழியும் இயேசு கிறிஸ்துவையும் லில்லி மலரையும் கையில் ஏந்தியவராக இருக்கின்றார். எனவே ஏந்தி நமக்காக முழுமையாக கடவுளை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தவராக அவருடைய வாழ்க்கையானது இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவை. எனவே தான் நம்முடைய தாயாம் திரு அவை அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கின்றது. எப்படி என்றால், எந்த ஒரு மனிதன் இறந்த ஒரே வருடத்தில் ஒரு புனிதராக இருந்திருக்க முடியாது. அவர் இறந்த ஒரே வருடத்தில் அவரை புனிதராக அவரை உயர்த்துகின்றது நம்முடைய தாயாம் திரு அவை. எனவே அவருடைய வாழ்க்கை முறையானது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புனித அந்தோணியார் நமக்கு காட்டுகின்ற படிப்பினை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அயராறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இத்தகைய படிப்பினை கொடுக்கின்றார் இயேசுவில் பிரியமானவரே. எனவே தான் அவர் முதியோரின் பாதுகாவலராக இருக்கின்றார், நற்கருணை பக்தி கொண்டவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார், மீனவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார், இழந்த பொருட்களை கண்டுபிடிப்பவர்களுக்கு பாதுகாவலாக இருக்கின்றார், கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாவலாக இருக்கின்றார், பயணிப்போர்களுக்கு பாதுகாவலாக இருக்கின்றார்.
எனவே அவர் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக நமக்கு அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர். எனவே அவர் மக்களுக்கும் மட்டும் நற்செய்தி அறிவிக்கவில்லை, மீன்களுக்கும், துள்ளி வரும் மீன்களும் என்னுடைய வார்த்தையை கேட்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் திருப்பலியிலே என்னுடைய வார்த்தையை, இறை வார்த்தையை நான் கேட்கின்றேனா, ஃபாதர் ஏதாவது பிரசங்கம் சொல்கிறாரு, உடனே என்ன பண்ணுவாங்க, தலை குனிடுறாங்க. ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க, கோயில் பின்னால் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஒரு சிலர் வெளியே போய் உட்காந்துருக்காங்க. ஒரு சிலர் காத்து கொண்டு இருக்கிறார், எப்போ பிரசங்கம் முடியும், அப்போ நம்ம கோயிலுக்கு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் காத்து கொண்டு இருக்கின்றார். இயேசுவில் பிரியானவர். எனவே இந்த இடத்தில் நின்று போதிப்பவர் ஒரு குருவானவர் அல்ல. எந்த ஒரு குருவானவர் கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்து ஜபிக்கின்றார்களோ, முழு நம்பிக்கை வைத்து திருப்பலி ஆற்றுகின்றார்களோ, அவர் கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதனுடைய பிரசத்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார். தூயாவின் மூலமாக ஆட்கொண்டப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அங்கு குருவானவர் பேசவில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூயாவின் மூலமாக ஆட்கொள்ளப்பட்டு எவ்வாறு நற்செய்தி அறிவித்தாரோ அதே போன்று குருவானவர் தன்னுடைய இறை வார்த்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பிரதிநிதியாக அங்கு நற்செய்தி அறிவிக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகின்றோம்? நாம் புனித அந்தோணியார் மூலமாக மன்றாடுகின்ற பொழுது புனித அந்தோணியார் நமக்கு கூறுவது, இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், இறைவன் மீது, நற்கருணை மீது நம்பிக்கை வையுங்கள், அயராத ஒழியுங்கள், அன்பு செய்து வாழுங்கள், அனைவரும் அன்பு செய்து ஏற்று வாழுங்கள். அப்படி வாழ்கின்ற பொழுது இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. எனவே என்னுடைய வாழ்க்கையில் நான் கோபத்தை முழுமையாக அகற்றி அன்பு செய்கின்ற உள்ளமாக, எப்படி புனித அந்தோணியார் வாழ்க்கையிலே துன்பம் இன்னல்கள் வந்தாலும் சரி, நான் கடவுளை முழுமையாக அறிவிப்பேன். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை. என்னுடைய நாவிலிருந்து எந்த ஒரு தீய வார்த்தையும் வராது. என்னுடைய நாவிலிருந்து இறை வார்த்தை மட்டும்தான் வரும், பிறரை அன்பு செய்யக்கூடிய வார்த்தை மட்டும்தான் வரும் என்று அவர் தன்னுடைய நாவை முழுமையாக உண்மைக்காக, நேர்மைக்காக அவர் பயன்படுத்தினார். எனவேதான் அவர் அழியா நாவு உடைய புனித அந்தோணியாராக மாறுகின்றார். எனவே நான் என்னுடைய நாவை எத்தகைய வார்த்தையின் மூலமாக நான் பிறருக்கு பயனுள்ள விதத்தில் வாழப்போகின்றேன் என்றான் திருவள்ளுவர் சொல்லுவார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்டவடு. எனவே என்னுடைய நாவின் மூலமாக பலருடைய அன்பை நான் புறக்கணித்திருக்கின்றேன். என்னுடைய சகோதர சகோதரிடையே அந்த நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளாமல் நான் பிறர் இகழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனவே கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையும் இந்த உறுப்பையும் நான் நல்விதத்தில் பயன்படுத்தி புனித அந்தோணியார் போன்று என்னாலும் வாழ முடியும், நானும் ஒரு புனிதராக வாழ முடியும் என்று நம்பிக்கையோடு வாழ்கின்ற பொழுது நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். உங்களுடைய கரங்களின் திருவிழியம் இருக்கும், உங்களுடைய கரங்களில் குழந்தை இயேசுவார் தவழ்வார், உங்களுடைய கையில் லில்லி மலர் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து மன்றாடுவோம். புனித அந்தோணி வழியாக மன்றாடுவோம். இறைவன் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பார். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.